நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்டு அண்ட் தியர் பேசிசிட்டி. காரத்துவத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அமிலத்தை வகைப்படுத்துகிறாங்க. அதுவே அப்படியே ஆப்போசிட் நம்ம பேஸ் பார்க்கும்போது வந்து அப்படி இங்கே ஆசிட்னு வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா வந்து இதை டிசால்வ் ஆகும்போது எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுதோ அதே பேஸ் பண்ணி வந்து அது மோனோ பேசிக்காக ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி அது மோனோன்னு சொல்கிறாங்க. அதுவே 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து டைன்னு சொல்கிறாங்க, 3 பிடிச்சா ட்ரைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை குறிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்ங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோனோ பேசிக் ஆசிட். ஓகேவா? ஆசிட் தட் கண்டைன் only one replaceable hydrogen atoms per molecule. இது என்ன சொல்றாங்க? மோனோ பேசிக் ஆசிட். இப்போ என்ன பண்ணுது? ஒரு ஆசிட் இருக்கு, அந்த ஆசிட் என்ன பண்ணும்? ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயன் தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அது மட்டும் அது இருந்தால் ஒன்று தான் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா வந்து மோனோ பேசிக் ஆசிட். 1 ஹைட்ரஜன் அயன் பெர் molecule of the acid. அது என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா வந்து HCl and HNO3, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்டு நைட்ரிக் அமிலம். டைபேசிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆசிட் which gives 2 hydrogen ions per molecule of the acid in a solution. என்னது? 2 ஹைட்ரஜன் இருக்கா? சல்ஃபூரிக் ஆசிட். இது என்னது? H2CO3. கார்போனிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட், கார்போனிக் ஆசிட். ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ ரெண்டையும் என்னது ரீப்ளேஸ் பண்ணும். இதே ட்ரைபேசிக் அப்படின்னா வந்து என்ன ஆகணும் வந்து இந்த இடத்துல 3 ஹைட்ரஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாஸ்போரிக் ஆசிட் பார்த்தல H3PO4 பார்த்தோமா? ட்ரைபேசிக் ஆசிட் இங்கே என்ன அப்படின்னா வந்து ஒரு நீர்ம கரைசலில் 3 ஹைட்ரஜன் வந்து கொடுக்கும். ஓகேவா? அண்ட் ஆசிட் which gives 3 hydrogen ions per molecules of the acid in a solution. H3PO4 பாஸ்போரிக் ஆசிட். ஓகேவா? நீர் கரைசல் இருக்குது, அதில் வந்து ஒரு மூலக்கூறு இருக்குது, ஒரு மூலக்கூறு அமிலத்து இருக்குது, 3 ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ H3PO4 ஆசிடு அதில் எத்தனை இருக்குது? 3 ஹைட்ரஜன் அயன் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஆசிட் தான், பட் நம்ம என்ன பண்ணுறோம்? பேசிக் அப்படிங்கிற வந்து வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா வந்து ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து குறிக்கிறதுக்காண்டி மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க? பேசிக்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் CH3COOH, அது என்ன இருக்குது? 4 ஹைட்ரஜன் இருக்குது, பட் என்ன பண்ணுது? ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ரீப்ளேஸ் பண்ணது நம்ம முன்னே பார்த்தோம். அதே ஃபார்மிக் ஆசிடில் 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? HCOOH 2 ஹைட்ரஜன் இருக்கு, பட் என்ன பண்ணுது? ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அப்போ என்ன சொல்லாத வந்து மோனோ பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? புரியுதா ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு? சொல்யூஷன்ல ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை ரிலீஸ் பண்ணுதா, அது குறிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா வந்து பேசிக் வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.